You are watching Grace Television. அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த 3ஆம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசியுங்கள். புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நடத்தின இமானுவேலர், இனிமேலும் நடத்துவதற்கு நீர் எபினேசராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர் இம்மட்டும் 2 நாட்களாய் ஆண்டவரை காலையும் மாலையுமாய் உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கிருபை தந்தீங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உடைய வார்த்தை கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் பேசாவிட்டால் அது விருதாவாய் இருக்கும். ஆண்டவரே, பரிசுத்தவான் ஜெபித்தது போல இருதயங்களை திறக்கத்தக்கதாக, கண்களை திறக்கத்தக்கதான வார்த்தைகளை தேவ ஆவியானவர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லும்போது அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், முடிவு காலத்தை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து, அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடுச்சு. நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா, முதல் 6 அதிகாரம் தானியேல் புஸ்தகம் பார்த்திங்கன்னா தானியேலுடையதான பர்சனல் லைஃபாக இருக்கும். அடுத்த 6 அதிகாரம் பார்த்திங்கன்னா தானியல்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தானியேலுடையதான தீர்க்க தரிசனங்கள், என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் காலத்தில் நடந்துச்சு என்பதெல்லாம் அங்கே இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அந்த வெளிப்பாடுகளை முத்திரை போட சொல்லுகிறார். இந்த முத்திரை போட்டு இது இப்போக்குரியதல்ல, இனி வரக்கூடியதான சந்ததியின் காலத்துக்குரியது. அது எந்த சந்ததிக்குரியதுன்னா முடிவு காலம் மட்டும் அப்படி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, என் டைம்க்குரியதான சில விஷயங்களை கர்த்தர் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை சீல் பண்ணிட்டார். இப்போ அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படும். எப்போ உடைக்கப்படும்? கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் அது உடைக்கப்படும். முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, முடிவு காலம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது கடைசி காலம் தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய காலத்தில் முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது இல்லையா? நேற்று பார்த்தோம், இதெல்லாம் நேற்று உள்ள இன்ட்ரடக்ஷனாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது, அந்த முடிவு காலத்தில் உள்ளதான் கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடைசி 7 வருஷம் இருக்குது, நியாயப்பிரமாண வருஷம். அதை ஒட்டின சம்பவங்கள் எல்லாம். அப்போ இந்த புஸ்தகம் எப்பொழுது முத்திரை உடைக்கப்படும் என்றால், முடிவு காலத்தில் உடைக்கப்படும். முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புஸ்தகம் முத்திரைகளின் புஸ்தகம் என்பது முடிவு காலத்துக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய காலத்தில் முடிவு காலம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம். 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுது திரும்பி வந்தார்களோ இது முடிவு காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதை குறித்து தான் முடிவு காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நமக்கு 1948க்கு பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள், அதற்கு பின்னாடி நடக்கிற எல்லா சம்பவங்களும் அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன் அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அதில் ஒரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இப்போ அந்த புஸ்தகத்தை 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு அந்த 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சம்பவங்கள் என்ன எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நாங்கள் எங்கே போனாலும் அந்த தெளிவை சொல்லிட்டு தான் போகிறோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நம்முடைய மைண்டில் ஆரம்பத்துலேருந்து போடப்பட்டு இருக்கும். அது அப்போ உள்ளவங்க அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நமக்கு சொன்னது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் எப்படி இருப்பார், ஏதா இருப்பாருங்கிற வேதவசன அறிவு அவங்களுக்கு இல்லை. மேசியா எங்கே பிறப்பார்னு பைபிளில் இருக்குது. முதலாவது இயேசு வரும்பொழுது எல்லாமே தெளிவாக இருக்குது. எப்படி சிலுவையில் அறையப்படுவார்னு இருக்குது, என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த வேத வசன அறிவு இல்லாததுனால மேசியா வருவார்னு மட்டும் மைண்டில் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானகனை போய் கேட்குறாங்க, நீர் தானான்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் இல்லை, எனக்கு பின்னாடி
ஒருத்தர் வரார். ஏன் யோவான் ஸ்நானகனை போய் கேட்டாங்க? யோவான் ஸ்நானகன் அங்கே யோர்தானு பக்கத்தில் நிற்கிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறார். ஏன் அவரை பார்த்து கேட்குறாங்கன்னா, இவங்களுக்கு மேசியாவை பற்றின அறிவு இருக்குது, மேசியாவை பற்றின வேத வசன அறிவு இல்லை. அந்த வசனத்தினுடைய ஆழம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் மேசியா வருவார்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அதனால் இவங்களை தப்புன்னு நமக்கு சொல்ல முடியாது, தெரியாமல் தான் போய் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் அது ஒரு இடத்துல யோவான் ஸ்நானகனும் தடுமாறுவார். இயேசு கிறிஸ்துவை அவர் கேட்டு அனுப்புவார், வருகிறவர் நீர்தானா? வேறொருவர். ஏன் இந்த கேள்வி அவர் கேட்குறாரு? அவர் தானே சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் யார் மேலே இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர். அவர் தானே சொன்னார், அவரே தானே சாட்சி கொடுத்தாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ என்னென்னா, நான் இப்படி சொல்கிறேன்னு உடனே தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க. அந்த வெளிப்பாடு இருக்குது, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்கள் அவருக்கு சில காரியங்கள் அந்த இடத்துல புரியல போல, என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவை கேட்டு அனுப்புகிறார், வருகிறவர் நீர் தானா? இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சு? திடீர்னு அந்த சந்தேகம் வந்துருச்சு வேறொரு ஏன்னா இவர் எதிர்பார்க்குற மேசியாங்கிறது ராஜா, அவர் ஆளுகை செய்வார், ராஜாதி ராஜாவாக இருப்பார்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் நடக்கிற விஷயம் என்னென்னா, இவர் ரோட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இவர் பாட்டு வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் உட்காந்து ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவருக்கு சந்தேகம் வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் பரிசுத்தவான்களுக்கு கூட சில தடுமாற்றங்கள் வரும். எதுக்கு நான் இதை இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, பெந்தகோஸ்தே உபதேசங்களில் மற்ற உபதேசத்தை விட்டுருங்க, அவங்க இதில் வரவே இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, அதை விட்டுருவோம். பெந்தகோஸ்தே உபதேசங்களில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 சபையின் காலம் இருக்குது. 7 சபையின் காலம் முடிவடைந்த உடனே வருகை வந்துடுச்சு, அவங்களுடையதான எதிர்பார்ப்பு. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் ஸ்நானகனை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்போ இந்த இங்கே ஏறிவான்னு சொல்கிறத அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, 3ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு இங்கே ஏறிவான்னு. ஸோ சபை என்ன செஞ்சிருச்சு? ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோவான் எப்போ சபைக்கு ஒத்துமையாக மாறினார்? சபைக்கு ஓமையாக அல்லது உருவகமாக ஒரு இடத்துல கூட யோவானை கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலை. யோவானை சொல்லும் பொழுது சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொன்னார். இந்த இடத்துல ஏறிவான்னு சொல்கிறது யோவானை தானே ஒழிய சபையை அல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது யோவானை தான், சபையை சொல்லலை. இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோவானை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ வா, ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய சபையை நான் உனக்கு காட்டுகிறேன்னு சொல்கிறார். அப்போ யோவான் வேறு, சபை வேறு. யோவானை சபைக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. கடைசியாக முடிக்கும் போது கூட ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக, இவைகளை உங்களுக்கு சாட்சியாக எழுதுகிறவன் அவரை பற்றி எழுதுகிறார். அப்படின்னா யோவான் வேறு, சபை வேறு. அப்போ 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் இங்கே ஏறிவான்னு வெளிப்படுத்தல இயேசு சொன்னது யாரை பார்த்து அப்படின்னு சொன்னால், யோவானை பார்த்து தானே ஒழிய சபையை பார்த்து அல்ல. இப்போ நிறைய பேருக்கு இங்கே தான் கன்ஃபியூஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணம் இல்லை, அதான் ப்ரூஃப் அங்கே இருக்குது பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து யோவான் போய் பரலோகத்தை பார்க்குறாரு. இதோ ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அதை சுற்றிலும் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்து, ஒரு கண்ணாடி கடல் இருந்தது. எல்லாம் இருக்குதா, வரிசையாக இருக்குதா? இந்த இடத்துல எங்கேயாவது சபை இருக்கிறது இருக்குதா? சபை நிற்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கா? அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்போ சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன நிற்கிறாங்க? ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் அவங்க இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவருடைய கையிலிருந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் முத்திரைகளின் புஸ்தகத்தை வாங்க கண்டேன்னு இருக்குதானே? அங்கேயும் இந்த கூட்டத்தை அவர் பார்த்ததா சொல்லலை. கரெக்டாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அப்போ தான் கீழே இருக்கிற தூதன் கேட்குறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்குறான். அதுக்கு முன்னாடி இவங்க வரல, இவங்க அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது தான் நீங்களும் நானும். சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, அங்கே வசனம் தெளிவாக இருக்குது. சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிது. அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது. இப்போ நிறைய பேருக்கு 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம எடுக்கும்போது, ஐயோ அவர் கல்லோபதேசம் சொல்கிறார், இப்படி தான் சொல்கிறாங்க. நேரடியாக கல்லோபதேசம் சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம்லாம் இப்போ நடக்காது, வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும். சரி, நான் என்ன கேட்குறேன், வருகைக்கு பின்னாடி நடக்கும்ன்றீங்க, அப்போ இப்போ எங்கே நடக்கிறது? 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ சொன்ன இவ்வளோ விளக்கத்துக்கும் பதில் என்ன?
அப்போனா இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எப்போ நடக்கும்? அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி நடக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி சபை இருக்குன்னா எங்கே இருக்குது பைபிளில்? ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. 24 மூப்பர்களை பற்றி சொல்லும் போது உங்களுடைய ரத்தத்தினாலே சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். யார்? 24 மூப்பர்களை தான் இருக்குது. அப்போ வசனம் தெளிவாக இருக்கிறது. சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் எங்கே இருக்குது? பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிது. அதுக்கு முன்னாடி 2 தடவை சிங்காசனத்தை யார் பார்க்கறது? யோவான் பார்க்குறாரு. 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறாரு, 5ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறாரு. 2 தடவையும் அங்கே சபை இருந்ததை அவர் பார்க்கவே இல்லை. 7ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறாரு. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு இந்த செய்தி ஆரம்பிக்கிறேன்னா, ரொம்ப அசால்ட்டாக ஒரு சிலர் ஏறி மைக்கை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் சும்மாங்க அவர் சொல்கிறது, 6ஆம் அதிகாரம்லாம் இப்போ நடக்காதுங்கன்னு பதில் சொல்லவும் தெரியாது. கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறதில்ல. ஆனாலும் சும்மாவது என்னன்னு கேட்டு பாருங்கள். எங்களுக்கு ஒரு காலத்தில் சொன்னாங்க, அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அப்படி சொன்னார்கள். ஆனால் அந்த காலகட்டம் வரும்போது தான் தெரியும். யோவானை பார்த்து ஒரு காலத்தில் கேட்ட மாதிரி தான் அது ஒரு வெளிச்சம் வந்தபோது. இன்னும் கூட சில யூத ஜனங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பார்த்தே கேட்குறாங்க, நீர் தானா அது மேசியா, நீங்கள் தானான்னு. இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன். சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க சொன்னாங்க, தப்புன்னு சொல்ல முடியாது. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் சரி. அதை நீங்கள் எடுத்து விளக்கி பார்த்துக்கோங்க. இவ்வளவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் விளக்கி பார்த்துக்கோங்க. வசனத்தில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாவது வசனத்தில் தப்பாக இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நாம் அறகண்டு கிடையாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. இப்போ கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்கிறதில்ல. உடனே இல்லை முத்திரைகள்லாம் இப்போ உடைக்காது அதெல்லாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவத்தை கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. ஐயோ இப்படி இல்லாமல் நடக்கும், அவங்களுக்கு தெரியல. அதில் பாதி நடந்து முடிஞ்சிடுச்சு. அவங்களே அதில் பாதியில் வந்துட்டாங்க. பாதி விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு, இன்னும் பாதி நடக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு இன்னும் நடக்காதுன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த இயேசு 30 வருஷம் ஆன பிறகு அவர் மேசியா வந்தார்னே அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியல. பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எப்படி? அந்த நட்சத்திரம் வந்திருக்குது, சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க, ஏரோது போய் கலங்கி இருக்கிறான், 1.5 வயது பிள்ளையெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறான். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு பிறந்துட்டாருன்னு தெரியாது. 30 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவரை என்ன சொல்கிறான்? தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பவம் நடந்துகிட்டே இருந்தாலும் இவங்களுக்கால என்ன பண்ண முடியாது, சிலரால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எவனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறாரோ அவனுக்கு தான் அது போகும். அதுவும் அப்போஸ்தலர்களில் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவங்க நித்திய ஜீவனுக்குரியவனுக்கு தான் அது புரியும். அவன் விசுவாசிக்கலன்னா அதை பற்றி ஆண்டவர் கவலை இல்லை, அவன் நித்திய ஜீவனுக்குரியவன் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் விதை எல்லா நிலத்துக்கும் தான் தூவப்படுகிறது. அது கற்பாறையாக இருக்கட்டும், முள்ளுள்ள நிலமாக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், நல்ல நிலமாக இருக்கட்டும், விதை எல்லாத்துக்கும் தூவப்படுகிறது. நல்ல நிலம் நல்ல பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால் முத்திரைகளின் புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த 1வது முத்திரை 2வது முத்திரை எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் இல்லை அதெல்லாம் நடக்காதுனாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு கிருபையாக ஒரு ஊழியக்காரரை கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்? ஒரு நாள் மூத்த ஊழியர், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு உள்ள ஊழியர், அவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் என்னை கேட்டார். அவருடைய சபையில் ஊழியத்துக்கு போகும்போது அந்த மூத்த ஊழியர் உட்காந்துட்டு கேட்டார், ஜெகன் இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தோடு நீ என்ன நினைக்கிற அப்படின்னாரு. அவர் வாப்போன்னு தான் பேசுவார், ஏன்னா அவர் மூத்த ஊழியர். நான் சொன்னேன், ஐயா எனக்கு வெளிப்படுத்தின கணக்குப்படி நம்ம இப்போ அதில் தான் இருக்கிறோன்னு. ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், இதைத்தான் நானும் சொல்கிறேன், பாதி விஷயம் நடக்குது, இந்த வயல்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் நடக்கும்னு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்கனாரு. உண்மை ஏன்னு சொன்னால் அந்த நாங்கள் பேசின காலத்திலேயே முதல் முத்திரை உடைக்கப்பட்டாகி விட்டது. இப்போ நீங்கள் வாசிங்க, அது முதல் முத்திரை என்ன என்பதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். சரி, முதல்ல நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவர் தான் ஆண்டவர் கன்ஃபியூஸ் பண்ணலை. இந்த குதிரை, இந்த மிருகம் எழும்பி வருது, சமுத்திரத்துலேருந்து வருது, 10 தலை 7 தலை 10 கொம்பு, இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு அது அந்நியமாயிடுது. ஐயோ என்னமோ ஒரு பெரிய கதை சொல்கிறாங்க போல், நம்ம ஊரில் அந்த காலத்தில் தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கம் வேதத்திலேயே இருக்குது. நம்முடைய வேலை என்னென்னா அதை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது மட்டும். இப்போ நம்மளால் முடியாதது என்னென்னா அதை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது மட்டும்.
நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழத்தை கொடுத்தா பத்தாது, அதை உரித்து கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, உரித்து கொடுத்தாலும் பராது, மென்று கொடுக்கணும். அப்படி ஒரு குரூப் இருக்குது. மெல்றதுக்கு கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வாழைப்பழ சோம்பேறிம்பாங்க. அவனுக்கு மென்று சாப்பிட்றது கூட என்ன இருக்காது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. நான் எவ்வளோ பாடு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல. 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் அந்த அந்திகிறிஸ்து பேர் என்ன அப்படிம்பாங்க. நான் என் நம்பரே மாற்றிட்டேன், நிஜமாக நடந்தது, என் நம்பரே மாற்றிட்டேன். அவங்களுக்கு நான் கொடுத்த மெசேஜை திருப்பி போய் கேட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு நேரம் இல்லை, பொறுமைலாம் இல்லை, நேரம் இல்லை, ரொம்ப பிஸி. புரியுதா அவங்களுக்கு? அவங்களுக்கு அவ்வளோ பிஸி. ஃபோன் பண்ணி உடனே இப்போ அவங்க எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, நாள் ஒருத்தர் இருக்காமல அவனுக்கு அடி ஃபோனு அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று தெரியணும்னா தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள்னு பைபிள் சொல்லுது. அவங்க ஆராய்ந்தெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து ஊட்டி விடணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மென்று கொடுக்கணும். நாங்கள் போய் எங்களை போய் எல்லாம் சொல்கிறீங்க, வாயெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அதனால் நல்லா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது. அதை நீங்களும் நானும் தான் செய்யணும். ஆனால் இதில் ஆண்டவர் நமக்கு கொடுக்காத வேலை என்னென்னா யோசிக்கிறது. என்னது? ஆமாம், நீங்கள் யோசிக்காதீங்க. யோசிப்பான், இந்த மிருகம் என்னவாக இருக்கும், 7 தலைங்கிறாங்களே, 7 தலைனா என்ன? நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதுக்கான விளக்கம் அங்கேயே இருக்குது. முந்தின நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கணக்கு கொடுத்துருவாங்க, ஆன்சர் பின்னாடி கொடுத்துருவாங்க. புக்கில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பின்னாடி இருக்கும் ஆன்சரு. இவங்களுக்கு வேலை என்னென்னா, இந்த கேள்வியை போட்டுட்டு ஆன்சரை போட்டுட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கறதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்மால் வேலை என்னென்னா, நேராக ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு போயிடுவான். ஆன்சருக்கு போயிட்டு அப்புறமா தான் கேள்வியே பார்ப்பான், இல்லையா? இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நேராக ஒரு இடத்துல ஆன்சரை கொடுத்தா நேராக கண்டுபிடிச்சி அங்கே போயிடுவீங்க. அதனால் ஆன்சரை பிச்சு பைபிள் ஃபுல்லாக போட்டு விட்டார். 66 புத்தகத்துலையும் பிரித்து கொடுத்துட்டாரு. நீ 66ஐயும் படித்தா தான் என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். இப்போ நாம் இந்த ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா, இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரை இருக்குது. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறம் உள்ள குதிரை அப்படின்னு இருக்குது. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு குதிரை, 6:8 மங்கின நிறம் உள்ள குதிரை. இந்த குதிரைனா என்ன முதல்ல அது நமக்கு தெரியணும்ல. குதிரை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நூதனமான உபதேசம் வந்திருக்கு. அதையும் சொல்லிட்டு நான் போகிறேன். உங்களுக்குலாம் இது நான் இந்த செய்தியை நீங்கள் உங்களை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் எனக்கு. இப்போ ஒரு புதுசாக ஞானம் பொத்துக்கிட்டு ஒரு குரூப் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால், பழைய ஏற்பாடு வேணாம், பழைய ஏற்பாடு வேஸ்ட்டு, பழைய ஏற்பாடு முற்றிற்று, தேவையே இல்லைன்னு. இதுங்களுக்கு முத்திருச்சு. பழைய ஏற்பாடு முற்றிட்டு இல்லை, இவங்களுக்கு முத்திருச்சு. நல்லா முத்தி காது வழியாக வலியுது இப்போ மூளை, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன் பழைய ஏற்பாடு வேணான்னா, இவங்களுக்கு பழைய ஏற்பாடு 39 புக்கு இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்ப என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நீங்களே நம்ம ஆளுங்களாம் பாருங்களேன், உங்களில் எத்தனை பேர் எண்ணாகமத்தையும் 1-4 முழுசாக படிச்சிருக்கீங்க? அவங்க ஒருத்தர் படிச்சிருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இவங்களோட வாழ்கிறதுக்கு பேசாமல் இந்த 1-4 படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? 1-4 ஏன் படிக்க மாட்டாங்க தெரியுமா? அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் வந்துக்கிட்டே இருக்கும். 2 அதிகாரம் படித்தோன்னு நமக்கு என்ன தோணும், எவனை பெற்றான் நமக்கு என்ன? உண்மை அப்படி தானே இருக்குது. எனக்கு தோணுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு 4 படிக்க மாட்டேன் நான். அதுவும் எப்படி ஜம்ப் படிப்பேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவனை பெற்றானுங்கிறது குட்டி குட்டியாக இருக்கும். கடைசி அந்த அதிகாரத்தில் எவனை பெற்றான் முடிச்சது குட்டியாக முடியும். அந்த இடத்துல தாண்டி அப்படியே போயிட்டே இருப்பேன். இந்த எண்ணாகமத்துலேயும் அதான் அப்படி தான் இருக்கும். இந்த கோத்திரத்தில் இத்தனை 1000 பேர், இந்த கோத்திரத்தில் இத்தனை 1000 பேர்னு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த கோத்திரத்தில் யார் எத்தனை 1000 வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் இந்த பல நேரத்தில் இந்த பழைய ஏற்பாடு இதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், படிக்க மாட்டோம். இப்போவும் சொல்கிறேன், 4ஆகமத்திலும் கர்த்தருடையதான வெளிப்பாடு இருக்குது, எண்ணாகமத்திலும் கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூதங்கையில் இருக்கிறது பாதி பைபிள், நம்மக்கிட்ட இருக்கிறது தான் முழு வேதாகமம். அவனுக்கு நிழல் தான் அவங்ககிட்ட இருக்குது, நெஜம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த நெஜம் அவங்ககிட்ட இல்லாதனால தான் இன்ன வரைக்கும் அவனால் இயேசுவை கண்டுபிடிக்கவே முடியல. இன்ன வரைக்கும் அவனால் ஏன் இயேசுவை கண்டுபிடிக்க முடியலன்னா, அந்த கண்டுபிடிக்கிற நெஜம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்து மொத்த வேதாகமத்தையும் கையில் கொடுத்துருக்கிறார். அதனால் யாராவது பழைய ஏற்பாடு வேணாம் முற்றிட்டுனா நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு உன்னை பார்த்தா தெரியுது முத்திட்டு, அதனால் நீ போயிடு, நான் தேவையானதை நானே என்ன செய்கிறேன் படிச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். தானியேல் புஸ்தகம் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. லேவி ராகமம் இல்லாமல் எபிரேயர் புஸ்தகம் புரியாது. ஏசாயா புஸ்தகம், சங்கீதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் புரியாமல் மத்திய எழுதின சுவிசேஷம் புரியாது. மத்திய எழுதின சுவிசேஷம் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டுன்னு. இதெல்லாம் வேணும்னா பழைய ஏற்பாடு கண்டிப்பாக வேணும். இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ நூதனமான உபதேசம் நிறைய வருது. நேற்று நான் காலையில் பேசின மாதிரி, அதாவது சர்ச்சு மட்டும் இருக்கிற காலத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கள்ள உபதேசம்னா யாராவது ஒருத்தனை தெரியாமல் நம்ம ஏற்றிட்டா தான் உண்டு.
இப்போ அப்படி இல்லை, உங்கள் கையிலேயே சர்ச்சு வந்துருச்சு. நீங்கள் எல்லோரும் இப்போ எப்படி ஆயிட்டீங்க? இப்போ ஹோட்டலுக்கு காற்றோட செயல்படுறீங்க. அவர் டிவி வச்சுருக்கனால அது கரெக்டாக சொல்கிறாரு. நான் வேற ஆள், நான் வேறு ஒன்று சொல்கிறேன். இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ ஒன்று வந்திருக்குது மினி டிஃபன்னு, தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கோலாரில் மினி டிஃபன் இருக்குதா? இருக்குது. மினி டிஃபன் சொல்லிட்டிங்கன்னா தோசை, இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி, சட்னி, சாம்பார், ஒரு ஸ்வீட் எல்லாம் வந்துடுது. முந்தி அப்படி இல்லை, தோசைனா வெறும் தோசை தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் சர்ச்சுனா இங்கே தான் இருக்கும், அவங்கவுங்க சர்ச்சு இருக்கும், அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை, ஃபோன் வந்த காலத்துலேருந்து மினி டிஃபன் மாதிரி சர்ச்சு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆராதனையா நாகர்கோயிலில் அங்கே போயிடலாம், ஜெபிக்கலாம் வாங்க, ஜெபமா நாகல்மாடிக்கு போயிடலாம், அண்ணங்கிட்ட போயிடலாம். செய்தியா உங்களுக்கு பைபிள் ஸ்டடி வேணுமா ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். ஆசீர்வாத செய்தி வரணுமா தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். எபிரேய மொழி செய்தி வரணுமா இஸ்ரேலுக்கு போயிடலாம். இப்படி எல்லா மினி டிஃபனும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா, எந்த டிஃபன் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முந்தி தோசை மட்டும் சாப்பிட்டுமா ஒன்றுமே ஆகாது. இப்போ தோசையும் கேசரியும் எடுத்து உள்ளே போட்டான், தோசையும் உள்ளே போட்டான், வடையும் போட்டான், மேலே காப்பியும் ஊற்றிட்டான். இப்போ அப்படியே கலக்குது, எல்லாம் போட்டு கிளம்பி இப்போ கடைசியில் இவன் வயிறு நினைக்குது, நீ எது தான்டா கொட்டாமல் இருப்ப, எவ்வளோத்த தான் கொட்டுவேன் அப்படின்னு. உடம்பு இப்போ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சபைகளும் இப்போ அப்படி ஆயிடுச்சு. முந்தி ஒரு ஊழியக்காரன் ஒரு மெய்ப்பன் கிட்ட இருக்கிற போது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு, அந்த மெய்ப்பன் கொடுக்குற சத்தியம் போதுமானதாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. முந்திலாம் நாங்கள் சபையில் இருக்கும்போது யாராவது வெளியே கள்ளோபதேசம் மாதிரி அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்போம், பாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க சரியானு. அவர் சொல்லுவார், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, உனக்கு தான் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறோம்ல பாரு. இப்போ அப்படி இல்லை, பாஸ்டர் சர்ச்சில் எடுக்கிறாரு, இவன் வெளியே போய் கேட்குறான், எங்கள் பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு சரியா. இப்போ அங்கே இருக்கிறவன் என்ன சொல்கிறான், என்ன மாதிரி ஆள் வெளியே எவாஞ்சலிஸ்ட்டு, அவன் என்ன சொல்கிறான், உங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரில. எப்படி சொல்கிறீங்க, எபிரேய மொழி இப்படி சொல்லுகிறது, கிரேக்க மொழி இப்படி சொல்லுகிறது. உங்களுக்கு எபிரேயமும் தெரியாது, கிரேக்கமும் தெரியாது. நீங்கள் போய் அங்கே உட்காந்து நானும் வாயை பிறந்துட்டு கேட்குறீங்க. முதல்ல உங்களுக்கு கொடுத்த தமிழ் பைபிளை நல்லா படிச்சிருங்க, என்ன பைபிள் உங்கள் மொழியில் இருக்குதோ அதை படித்து முடிச்சிருங்க. இதுலேயே தகராறு இருக்குது நமக்கு, இன்னும் எத்தனை புக்கு இருக்குன்னே தெரியாது. ஒருத்தனை கூப்பிட்டு இயேசுவின் சீஷர் 12 பேர் சொல்கிறான்னா 1 யோவான் 2 யோவான்றான். நம்ம நிலைமை அந்த இடத்துல இருக்க. இப்போ இதில் இவர் ஹீப்ரு படிக்க போயிட்டார். நான் ஹீப்ரு படிக்கிறத குற்றமாக சொல்லலை, முதல்ல ஓ மொழியில் என்னவாக இருக்கணும், தரவாக இருந்துக்கிட்டா தான் அவன் பேசுறது கரெக்டாக தப்பானது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ மினி டிஃபன் மாதிரி எல்லா ஆசை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவையானதை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தேவை இல்லாததை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. உங்களுக்கு தேவை இல்லாதது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் இப்போ என்ன கடைசி காலம் கூகுள் வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். நீங்கள் கொரோனாவில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 75% மக்கள் டாக்டர் ஆகிட்டான் இல்லையா. அவனுக்கு தெரிஞ்ச மெடிசனை போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த புல்லை போட்டு கொதிக்க வச்சு குடி, இந்த புல்லை போட்டு ஆவி புடி, இதில் சாம்பிராணியை போட்டு உள்ளே போய் படுத்துக்கோ, எல்லாம் டாக்டர் தான். அவனுக்கு தெரிஞ்சவெல்லாம் டாக்டரு. டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போகிறோம், அவர் சொல்லுவார் இல்லை, இவன் அதை கேட்க மாட்டான். இப்போ நம்ம கேட்டால் சொல்லுவான். ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், 9 வயசு பையன், அங்கிள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குன்னா. எனக்கு முதல்ல ஓசிடினால என்னன்னு தெரியாது, அதான் இப்போ பிரச்சனையே. அவன் கேட்டேன், முதல்ல ஓசிடினா என்னடான்னு கேட்டேன். அங்கிள் அது ஒரு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டதான ஒரு வியாதின்னா. நான் கேட்டேன், டே எனக்கு 9 வயசில் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு. அவன் சொன்னான், கூகுள் சொல்லிச்சுன்னா. சரி கேட்டேன், கூகுளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ எப்படி கூகுள் சொல்கிறத நம்பினேன்னா. கூகுள் ஓசிடிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுதோ அத்தனையும் என்ன செய்யுது, எனக்கும் இருக்குது. அப்போ எனக்கு ஓசிடி தானே. கூகுள் பொதுவாக சொல்லுது. இப்போ தலைவலி இருந்தால் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் தலைவலி வரும், கண்ணு பவர் கெட்டு போனாலும் தலைவலி வரும். இப்போ மைக்ரைன் சொல்லுவாங்க, அது வந்தாலும் தலைவலி வரும். இப்போ கூகுள் என்ன கொடுக்கும், உங்களுக்கு ஒத்த தலைவலி இருந்தால், உங்கள் கண்ணு சரியாமல் இருந்தால் உனக்கு தலைவலி வரும்னு சொல்லிடும். அப்போ தலைவலி வர்றவனுக்கெல்லாம் கண்ணு சரியில்லைன்னு அர்த்தமா? இல்லையா. எனக்கெல்லாம் டயத்துக்கு சாப்பிடாட்டி தலைவலி வந்துடும் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் பண்ணவனுக்கு தலைவலின்றது நார்மல். புரியல, அவர் தானே தலை வலி, நீங்கள் அப்படித்தானே பைபிள் சொல்லுது. புருஷன் தலையாக இருக்கிறது தானே இருக்குது. ஆனால் ஒன்று, பெயின் இஸ் கெயின் ஆல்வேஸா, அதான் நல்லதும்பாங்க. நீ ஏன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. என் மனைவி இங்கே வரல. ஒரு அம்மா என்னை கேட்டாங்க, என்னை பார்த்து,
நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னாங்க. அதான் சொன்னேன், என் மனைவி கூப்பிட்டு வரல. இப்போ இவங்கெல்லாம் பேசவே முடியாது, பேசினா வீட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதான். நான் தைரியமாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். என் வீடியோவை என் மனைவிக்கு காட்டவே மாட்டேன். அதுவும் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. என்னை பற்றின அந்த நான் கத்தி திட்டுற வீடியோ தான் போடுவாங்க. இந்த மாதிரி நான் நல்லா பேசுகிற வீடியோ போடவே மாட்டாங்க மேலே. அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போது நாம் பல நேரத்தில் தேவையில்லாததையும் என்ன பண்ணுறோம், ஸ்டஃப் எடுத்து உள்ளே போடுறோம். தேவையானதை தெரிந்து கொள்ளணும், மஸ்ட்டு. தேவையில்லாததை தெரிந்து கொள்ளக்கூடாது, மஸ்ட். அது ட்ராஷ், குப்பை. அந்த குப்பை நமக்கு தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானின் ஆழங்கள் என்கிற ஆழத்தை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன்றார். தேவையில்லாதது தெரிஞ்சுக்காதீங்க. நிறைய இப்போ இது என்ன காலம், நாலேஜ் காலம். அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும், எதை பார்த்தாலும் படிக்கணுன்றான். அந்த 10th +2 முடித்து காலேஜ் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் குரூப் எடுக்கிறதுக்குள்ளே 25 குரூப்புக்குள்ளே பல்ட்டி அடிக்கிறான். பிஏ படிக்கலாமா, பிகாம் படிக்கலாமா, பிஎஸ்சி படிக்கலாமா, கடைசியா பேசாமல் டாக்டருக்கு படிச்சலாமா. நீ எடுத்தது காமர்ஸ்ரா, எப்படி டாக்டருக்கு படிப்ப? அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தாவது ஒன்று படிக்கணும். ஏன்னு கேட்டு பாருங்க. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவர் சொன்னான், இது சொன்னான், இவ்வளோ நாலேஜஸ். இது இப்போ ஸ்பிரிச்சுவலையும் பிரச்சனை. நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. அங்கே அவர் சொல்கிறாரு, இங்கே இவர் சொல்கிறாரு, ஸ்ரீலங்காவில் அவர் சொல்கிறாரு, அப்புறம் லண்டனில் அவர் சொல்கிறார். எல்லாரும் சொல்லட்டும். உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறது போதுமானதாக இருக்கிறது. உங்கள் டிஃபனை நீங்கள் சாப்பிடுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது என்றால் கர்த்தர் கொண்டு வந்து சொல்லுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் வீடியோவை பார்க்க வேணான்னு சொல்ல, இப்போ திருப்பியும் உடனே இந்த ஆள் வந்து யூடியூபுக்கு எதிராலும் சொல்லிடாதீங்க. நான் அதை சொல்ல வரல. நீங்கள் எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டையில் சில முக்கியமான விஷயங்கள் புதிய ஏற்பாட்டுக்கான கீ அதில் தான் இருக்குது. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல குதிரைகளை பற்றி இருக்கு இல்லையா? அந்த 4 குதிரைகள்னால் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய கீவேர்ஸ். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:5 வாசிங்க. வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று இருக்கிறது. அந்த ஏன் நீங்கள் சகரியா புஸ்தகத்துக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தில் தான் அந்த 4 குதிரையை பற்றி அங்கே இருக்குது. முதல்ல அங்கேயும் வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளி புள்ளியான குதிரைன்னு இருக்கும். 4 குதிரை இருக்கும். குதிரை என்பதற்கான என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது அது 4 ஆவிகள். அதாவது கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்வது. தொடர்ந்து நீங்கள் அதை படிச்சுட்டே போனீங்கன்னா அப்புறம் போய் படிச்சுக்கோங்க. அதில் வசனம் சொல்லும், கருப்பு குதிரை வடதேசத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்து எனக்கு சாந்திப்படுத்தியது அப்படின்லாம் இருக்கும். ஸோ காடோடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய அவருக்கு கீழே இருக்கிற பணிவிடை ஆவிகள். இப்போ நீங்கள் இருக்க பார்த்தீங்களா, முதலமைச்சர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. அதை முதலமைச்சர் வந்து வீட்டில் செய்ய மாட்டார். உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இது உதவி பணம். அதை முதலமைச்சர் வந்து வீட்டுக்குள்ளே தரமாட்டார். அவர் போட்டவொன்னே அது கீழே இருக்கிற துறை மந்திரி என்ன பண்ணுவார், அதை கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு சொல்லுவார். அந்த அதிகாரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஊழியர்கள்ட்ட சொல்லுவார். அவங்க வந்து செய்வாங்க. இதுக்கு பேர் புரோட்டோகால்னு பேர். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி உலகத்தில் ப்ரொசீஜர் ஏற்படுத்தப்பட்டதில்லை. இது எல்லாம் பைபிளில் இருந்து தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்தில் தேவன் அவருடைய கிங்டம், ராஜ்யபாரம், அவருக்கு கீழே தூதர்கள் வந்து இங்கே இருக்கிற மனுஷங்கிட்ட பேசுவாங்க, மனுஷங்கள் கீழே இருக்கிற ஜனங்கிட்ட பேசுவாங்க. இதுதான் சொல்லுவோம். தூதனானவர் வந்து மோசே கிட்ட பேசி மோசே ஜனங்களுக்கு போய் சொன்னான். அங்கே அவன் 50 பேர் 100 பேராக நியமித்தான். அவர்கள் வழியாக அவர்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது. இதெல்லாம் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் பைபிளில் உள்ளது. இன்றைக்கி அதான் செய்கிறாங்க. அதை தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்கிற 4 ஆவிகள் என்று இருக்குது. இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எதை பற்றி அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியுது. குதிரை என்பது ஒரு ஆவி. இப்போ இது புறப்படுகிறது. ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் இருக்கிறவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜ்யபாரம் புறப்படுகிறது. ஏன்னா அவன் கையில் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அப்படி தானே இருக்குது. வில்லை பிடித்திருந்தான். இது யாரை பற்றினா, பூமியில் ஆன்டி கிரைஸ்ட் கடைசியாக வரக்கூடிய கவர்மெண்ட்டோடைய ஆவி பூமியில் கிரியை செய்ய தொடங்கும். அது பூமியில் தொடங்கி அவனுக்கான ஆயத்தத்தை வந்து செய்யும். இது எல்லாமே வெளிப்படுத்தல் 13, 17 2 அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த வசனத்துக்கான விளக்கத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு கவர்மெண்ட் புறப்படும். 13:1 மிருகம் சமுத்திரத்திலிருந்து வந்தது.
மிருகம் வந்ததுன்னா கவர்மெண்ட் வருதுன்னு அர்த்தம். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுமா, மேலும் பரிசுத்தவானோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு கவர்மெண்ட் புறப்படும், அது ஜெயிப்பதாக புறப்படும். இப்போ அந்த கவர்மெண்ட் புறப்படுறதுக்கு அடையாளம் என்னென்னா வெள்ளை குதிரையில் புறப்படும். வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கிறது? சமாதானம். பூமியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கவர்மெண்ட் புறப்படுதுன்னா அது எதை குறிக்கிறது? சமாதானத்தை குறிக்கிறது. ஒரு சமாதானத்தை அறிவிக்கிற கவர்மெண்ட் புறப்படும். அந்த கவர்மெண்ட் தான் ஜெயிக்கிறதாக இருக்கும். அதாவது கிரீடம் அதற்கு கொடுக்கப்பட்டது. வில்லை பிடித்திருந்தான், கையில் என்ன வச்சிருந்தான்? ஒரு வில்லை வைத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் பூமியில் சமாதானத்தை அறிவிக்கிறதா புறப்பட்டு பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அந்த ஆவி கிரியை செய்ய தொடங்கும். அதை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக உங்களுக்கு வசனம் வேணும்னா தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். தொடர்ந்து நீங்கள் 21லேருந்து 37 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு எப்படிலாம் பிடிக்கும், எருசலேமை எப்படி பிடிக்கும், எருசலேமில் பாழாக்கு அருவருப்பை வைப்பாங்க, அங்கே வந்து பன்றியை பலி கொடுப்பாங்க, அதை பற்றின எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலையை வணங்க சொல்லுவான், அதெல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தல் 13லையும் இருக்கும். ஸோ இப்போது நமக்கு என்னென்னா இந்த கவர்மெண்ட் பூமியிலே புறப்படும். எப்படி புறப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்போ நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2012 இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? சமாதானத்துக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியனுக்கு 2012 வழங்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நோபல் பரிசு தொடங்கப்பட்டது முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு. அந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் தான் அந்த குண்டெல்லாம் போட்டு நடந்த அழிவெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த நோபல் பரிசுங்கிறதான அமைப்பை ஏற்படுத்துகிறார். அன்னையிலிருந்து 2012 வரைக்கும் நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? சமாதானம் பண்ண முடியும். 2 பேருக்கு நடுவில் மனுஷன் தான் சமாதானம் பண்ணுவான். அந்த சமாதானத்தை இதுவரைக்கும் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஒரே ஒரு தடவை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநா சபையை சார்ந்ததான ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை தவிர்த்து இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எதுக்கு கொடுத்தாங்கன்னா முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ரெண்டுத்துக்கும் காரணம் ஐரோப்பா நாடுகள். முதல் உலக யுத்தம் ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு நடுவில் வந்துச்சு, அது உலக யுத்தமாக மாறிடுச்சு. 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெர்மனி ஹிட்லர் நாடு பிடிக்கிற ஆசை அதில் ஆரம்பிச்சிச்சு, உலக யுத்தமாக மாறிடுச்சு. ஸோ இந்த 2 யுத்தத்துக்கும் ஐரோப்பா காரணம். இனிமேட்டு ஐரோப்பாவில் என்ன வரக்கூடாது? யுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் 1949 இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிற அமைப்பை ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ஐரோப்பாக்குள்ளே யுத்தமே இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக 2012 அவங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கி உலகத்தினுடைய மொத்தத்துக்கும் யுத்தத்துக்கு பேஸாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்க்குறீங்கல்ல, அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பேஸே இவங்க தான். உக்ரைன் நேட்டோ நாடுகளோடு கூட சேரணும்னு சொல்லுது, உக்ரைன் யூரோப்பியன் யூனியனோடு கூட சேரணும்னு எழுதி கொடுத்துருக்குது. அதிபர் புதின் சொல்கிறாரு சேரக்கூடாது, ஏன்னா உக்ரைன் ரஷ்யா கூட இருந்துச்சு. உக்ரைன் தான் ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற நாடு. இப்போது இவர் போய் சேர்ந்துட்டார்னா மொத்த இராணுவமும் எங்கே வந்துடும்? உக்ரைனுக்கு வந்துடும். அப்புறம் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால் நீங்கள் சேரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? இது ஏன் நாடு, நான் டெசிஷன் எடுக்கிறேன், இதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த உக்ரைன் இந்த டிசிஷன் எடுக்க வச்சது யாருன்னா யூரோப்பியன் யூனியன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் முழு உலகத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடையதான அஜெண்டா.
ஏங்க அப்படிலாம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அப்புறமா போகும்போது பாருங்கள். நீங்கள் வாகனங்களை பார்த்துருக்கிறீங்களா? 4 வீலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த 4 வீலர் பார்க்கும்பொழுது புதுசாக நான் சொல்கிறது 2012க்கு பிறகு, குறிப்பாக ஒரு 2015க்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் ஒரு ப்ளூ கலர் பேட்ச் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரவுண்டாக ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டார்ஸ் 12 இருக்கும், அதில் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா இருக்காது? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ஓகே, ஒரு 10-20 பேர் பார்த்துருக்காங்க. ஸ்தோத்திரம். நம்பர் பிளேட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்த ஸ்டிக்கரும் ஒட்டக்கூடாது நம்பரை தவிர. இந்தியாவில் ரூல் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற கொடி கூட ஒட்டக்கூடாது. நீங்கள் அவங்க கொடுக்குற நம்பர் பிளேட்டில் ஒரு 20 ஃபாண்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் நீங்கள் வைக்கணும். ஆனால் அவங்க ஒட்டியிருக்கிறது யூரோப்பியன் யூனியன் ஸ்டிக்கர். யூரோப்பியன் யூனியன் நாட்டோடைய கொடி தான் நீங்கள் பார்ப்பது. ப்ளூ கலரில் ஒரு சின்ன சைடில் பேட்ச் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக ஸ்டார்ஸ் இருக்கும். எப்படி யூரோப்பியன் யூனியனோட கொடி இந்திய நாட்டோடைய வாகனங்களில் வருது? இந்தியாவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐரோப்பாவையும் ஆசியாவையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்படையான அடையாளம். உள்ளுக்குள்ளே நிறைய அக்ரிமெண்ட் ஆகிருக்கு, அதை விட்டுருங்க, அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். யூரோப்பியன் யூனியன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க தான் அடுத்த இராணுவத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலக இராணுவத்தை ஒன்று என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா இந்த மாதிரி பண்ண உடனே அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது முத்திரை 2012 இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு உலகத்தை பிடிக்க. அப்போ தான் அவங்க போய் எல்லா நாட்டோடையும் சைன் பண்ணாங்க. இந்தியாவும் சில சைன் பண்ணியிருக்கு 2012 சில சைன் பண்ணியிருக்கு. அதில் கர்நாடகாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த சைன் பண்ணும் போது இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருந்தது உங்கள் ஊர் ஆள் தான். யாருன்னு கேட்குறீங்களா? எஸ்எம் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தானே, அவர் காலத்தில் தான் அந்த சைன் பண்ணாங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். ஸோ அது இங்கிருந்து தான் ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான விஷயம். இருந்துட்டு போட்டோம், கவனிங்க. ஸோ முதலாவது முத்திரை 2012 உதைக்கப்பட்டது. அந்த ஆவி புறப்பட்டுருச்சு. ஸோ உலகம் முழுக்க அவங்க தன் ஆளுகை கொண்டு வர வேலையை ஆரம்பித்தாங்க. அப்பத்துலேருந்தே இந்த வீடியோவை போட்டு அந்திகிறிஸ்து ஆட்சிக்கான அந்த 10 ராஜாக்கள் முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 17, 9, 10, 11, 12 அதைப்படி இவங்க வந்தாச்சு, வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்த பிறகு தான் நல்லா கவனிச்சு பாருங்கள், அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது. இந்த 2012க்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அடுத்தடுத்த ப்ராப்ளம், பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்திருக்குது, இப்போ இஸ்ரேல் பிரச்சனை வந்திருக்கு. இது அப்படியே மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மாறும். ஸோ முதலாவது முத்திரை அப்பொழுதே உடைக்கப்பட்டாக்கி விட்டது. இப்போ நாம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இப்போ பார்க்க முடியாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதலாவது முத்திரை நம்ம காலத்தில் உடைச்சாச்சு 2012 உடைச்சி இப்போ 13 வருஷம் ஆகுது. நாங்கள் 13 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். 2வது முத்திரை வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது யாரை பற்றி, எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 2012 இது வந்த பிறகு அடுத்த முத்திரை உடைக்கப்படணும். அந்த முத்திரையில் நடக்கிற சம்பவம் என்னென்னா, ஒரு சிவப்பு குதிரை வரும். அந்த சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருப்பான். அவன் கையில் ஒரு பட்டயம், ஒரு ஆவி. ஏறி இருக்கிறவனுக்கு பேர் என்னது? குதிரைக்கு பேர் என்னது? ஆவி. அதுக்கிட்ட ஒரு பட்டயம் கொடுக்கப்படும். அது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ 2012க்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு அந்த வசனத்தை விளக்கம் புரிஞ்சுக்கணும். அவன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ இவன் கையில் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வாசித்தோம், ராஜ்ய பாரத்துக்காக அது புறப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அடுத்து பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் பட்டயம் 3 பேர் கையில் இருக்கும். ஒன்று மனுஷன் கையில் இருக்கும், ஒன்று தேவனிடம் இருக்கும், ஒன்று தூதன் கையில் இருக்கும். இந்த 3 பேர் இருக்கிற பட்டயத்துக்கும் 3 விளக்கம் இருக்குது. மனுஷன் கையில் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம். ஒரு மனுஷன் பட்டயத்தை கொண்டு வரானா எதுக்கு வரான்? சண்டைக்கு வரான், யுத்தத்துக்கு வரான்னு அர்த்தம். சீரியரின் பட்டயம் உன்மேல் வரும் அப்படின்னா யுத்தம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதனுடைய கர்த்தருடைய வார்த்தை. எபேசியருக்கு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 17வது வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் அப்படின்னு இருக்குது. அது வேத வசனம், பட்டயம். சரி, தூதன் கையில் பட்டயம் இருந்தால் எதை குறிக்கிறது? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருகளுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்ப தூதன் கையில பட்டயம் இருந்தா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும்னு வேதம் சொல்லுது. அது நேரடியா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டேன். அன்னைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். வசனம் தெளிவா இருக்கு. தூதன் பட்டயத்தை எடுத்து நீட்டினால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். பழைய ஏற்பாட்டில் 4 வகையில் தான் கர்த்தர் வாதை வச்சிருப்பாரு. ஒன்று பஞ்சம், இன்னொன்று பூமி எதிர்ச்சி, இன்னொன்று கொள்ளை நோய், இன்னொன்று மிருகம், துஷ்ட மிருகனால் உண்டாகிற மரணம். எரேமியா, எசேக்கியேல் எல்லா இடத்துலையும் இப்படி தான் சொல்லுவார். 4 வகையான மரணம் தான் வச்சிருப்பார். அப்போ இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது கொள்ளை நோயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடையாளம் என்னன்னா, ஒரு தூதன் தன் பட்டயத்தை எருசலேம் மேல் நீட்டி இருக்க கண்டான். எருசலேம் மேல நீட்டினா அன்னைக்கு இஸ்ரவேலில் கொள்ளை நோய் வந்துச்சு. இப்போ வசனம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அந்த தூதன் தன் பட்டயத்தை பூமி முழுக்க நீட்டி இருந்தான். அப்போ பூமி முழுக்க என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இந்த கொள்ளை நோய் எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு அதுக்கு முந்தின லைனில் இருக்குது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, கில் ஒன் அனதர் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அப்படி தானே இருக்குது, ஆங்கிலத்தில் அப்படி தானே இருக்குது. கில் ஒன் அனதர் அப்படின்னு இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் 2012க்கு பிறகு. ஏன்னா முதல் முத்திரை வந்து 2012 உடைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் 2வது முத்திரை. அப்போது ஒரு கொள்ளை நோய் 2012க்கு பிறகு பூமி முழுக்க வரணும். அது மரணத்தை கொண்டு வரணும். அந்த மரணம் ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு வரணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் வசனம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு கொள்ளை நோய் 2012க்கு பிறகு எப்போ வந்துச்சு? ஒரே கொள்ளை நோய் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. கொரோனா மட்டும் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கொள்ளை நோய் வந்து சில இடங்களுக்கு வரும், சில இடங்களுக்கு வராமல் இருக்கும். ஆப்பிரிக்காவில் வரும், இந்தியாவில் வரும், அமெரிக்காவில் வராது. சில கொள்ளை நோய் சில ஏரியாவுக்கு மட்டும் வரும், கேரளாவுக்கு மட்டும் வந்துச்சு, நமக்கு வராது. அந்த மாதிரி சில இடங்களுக்கு வரும், சில இடத்துக்கு. சிலது நோய் வரும், கொள்ளை நோயாக இருக்காது, வியாதி வரும், வைரல் ஃபீவரும்பாங்க, எல்லாருக்கும் பரவும், ஆனால் மரணம் வராது. ஆனால் இது வசனம் தெளிவாக சொல்லுது, பூமி முழுக்க வரும். பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நீங்கள் மறக்காத 3 வார்த்தை இருக்குது. உங்களால் மறக்க முடியாது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு. என்னென்னா, தனித்திரு, விழித்திரு, விலகிரு. குவாரண்டைன் அப்படின்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? உங்கள் எல்லோரும் விலகிருன்னு சொன்னாங்கல்ல. ஏன் அப்படி சொன்னாங்க? சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா கிருமியோடைய ஒரே விஷயம், அது எப்படி பரவுச்சுன்னா, தண்ணியிலையோ காற்றுலையோ பரவவே இல்லை, வேறு எதாலையும் அது பரவவே இல்லை, மனுஷன் மூலமாக மட்டும் பரவுச்சு. வெறும் மனுஷன் மூலமாக, அதுவும் க்ளோஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் பரவுச்சு. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தால் பரவாது. ஏன்னா அந்த கிருமியோட வெயிட் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது ட்ராவல் ஆகாது. அது காற்றுல ட்ராவலாக இருந்தால் காற்று போகிற பக்கம் அந்த கிருமி என்ன செய்யணும்? போகணும். ஆனால் இது காற்றுலையும் ட்ராவல் ஆகாது. இது மனுஷன்ட்ட அந்த இப்போ நம்ம எச்ச தெரிக்குது இல்லை, இந்த மாதிரி மனுஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் அவங்ககிட்ட போகும். ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு போகும். கொரோனா முதல் அலை ஒருத்தங்கிட்ட போச்சு. 2வது அலை ஒருத்தர்கிட்ட 4 பேருக்கு போச்சு. 3வது அலை ஒருத்தர்கிட்ட 32 பேருக்கு போச்சு. அதனால தான் இந்த 3 அலை, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு சொல்லும் போது கொரோனா வேரியண்ட்டு பயங்கர விகராசாக மாறிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது எல்லாம் எப்படி போச்சுன்னா, ஒரே வழி, மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு இந்த கொள்ளை நோய். ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும். கொரோனா போன அத்தனை நாட்டிலையும் மரணம், கொரோனா போன எல்லா நாட்டிலையும் மரணம் வந்துச்சு. மரணம் இல்லாத நாடே கிடையாது. அப்படி மரணம் இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ளே கொரோனா போகலைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 185 நாடுகளுக்கு மேலே கொரோனா போச்சு. எல்லா நாட்டிலையும் மரணம் வந்துச்சு. ஆனால் ஒரு சில தீவுகளுக்கு போல அங்கே மரணமும் இல்லை. அப்போது 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கர்த்தர் சொன்னபடி மிக துல்லியமாக ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும். அதில் அடுத்து அந்த வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். இப்போவும் நீங்கள் போய் பொருளாதாரக்காரங்களை கேளுங்க, எக்கனாமிஸ்ட் கேட்டு பாருங்கள், இவ்வளோ பொருளாதார வீழ்ச்சி எப்போத்தில் ஆரம்பிச்சுன்னு கேளுங்க, கொரோனாவிலிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பிரச்சனைகள் எல்லாம் எப்போன்னு கேளுங்க, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு பிரிப்பாங்க.
காரணம் என்ன? கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி இல்லாத ஆன்லைன்லாம் கொரோனாவுக்கு பின்னாடி ஆன்லைனாக மாறிடுச்சு. இப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்ன உடனே டிவோர்ஸ் அதிகமாகிடுச்சான் சைனாவில். அவங்க சொல்கிறான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சங்கீதத்தில், பண்ணை 104 சங்கீதத்தில் இருக்கும். ஆண்டவர் அழகாக சொல்வார், மனுஷன் பண்ணை வீட்டுக்கு காலையில் புறப்படுகிறான், மாலையில் திரும்பணும். அப்படி தானே இருக்குது. அப்போனா வசனம் தெளிவாக இருக்குது. மனுஷன் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். இது அப்படியே இப்போ தலைகீழாயிருச்சு. நைட்டு வேலைக்கு போகிறாமல்ல, நைட்டு போயிட்டு காலையில் வராமல்ல, அது காட்ஸ் பிளான் கிடையாது. நைட்டு போயிட்டு வேலைக்கு வரதுங்கிறது கிட்டத்தட்ட 2000க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் இருக்கும். யாராவது ஒரு சிலருக்கு தான் இருக்கும், சில இடங்களில் தான் இருக்கும். இந்த ஒரு 50-100 வருஷமாகத்தான் நைட் ஷிஃப்ட்டுனே வருது. அதுவும் குறிப்பாக அந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் பல்பெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு கடைசி வரைக்கும் நைட் ஷிஃப்டே கிடையாது. முழுக்க மனுஷன் வேலை பார்க்க வேண்டியது பகலில், மிருகம் நைட்டில் வேலை பார்க்கணும். இதுவே ஒரு பெரிய சீர்கேடு. இப்போ நம்ம சொன்னோம்னா பைத்தியக்காரன்ருவான், அதை விட்டுருங்க. இவர் நாங்கள் அந்த காலத்து ஆள் மாதிரி பேசுகிறாரு. இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்கிறான், பூமர் அங்கிளுங்கிறான். நம்மலாம் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டோம்னா அவர் பூமர் அங்கிளுங்கிறான். அதனால் ஆனால் வசனம் சொல்லுது காலையில் போயிட்டு சாயங்காலம் வரணும். இப்போ அடுத்த கொலாப்ஸ் என்ன பண்ணிட்டான் பிசாசு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ வீட்டுக்கே வெளியே போத வீட்டிலேருந்தே வேலை பாருங்கிறான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் கல்யாணம் பண்ணவன் வீட்டில் இருந்தானா என்ன ஆகும். அதனால தான் சொன்னார் காலையில் போயிட்டு சாயங்காலம் வாடான்னாரு. ஆனால் இவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் போய் பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பித்த பிறகு டிவோர்ஸ் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்க டிவோர்ஸ் ஆகிருக்குது. அப்போது இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் உலகம் கொலாப்ஸ் அதிகமாகிட்டே வருது, மிகவும் கொலாப்ஸ் அதிகமாக. அவங்களே சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறான், பொருளாதாரம் ஃபுல்லாக அவுட்டுங்கிறான் வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ வேதம் சொன்னபடி சமாதானத்தை பூமியிலேருந்து எடுத்து போடுகிற அதிகாரம் வந்துடுச்சு. இப்போ ஒருவரை கொலை செய்கிற காலம் வந்துச்சு, பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. இவ்வளோ வந்துச்சு. இது வேதத்தில் இருக்குன்னு தெரியுமா? இந்த வசனத்தில் இப்படி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? நம்ம தான் இந்த முத்திரைகள் புஸ்தகம் இப்போ நடக்கவே நடக்காதுன்ட்டுமே. இதெல்லாம் நடக்காதுன்னா அப்போ நம்ம படிக்க மாட்டோம்ல. அதனால தானே கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதோட அர்த்தம் என்ன? இதெல்லாம் இப்போ வராது, இனிமேட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இனிமேட்டு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் இல்லை, அது இப்போ நடக்குது. இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது. எதை வச்சு சொல்கிறோம்? நாங்கள் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரனும் கிடையாது. இந்த வீடியோ பாருங்கள். இது கொரோனா வரதுக்கு முன்னாடி 2018 ஐநா சபை வெளியிட்ட வீடியோ. என்ன பாச்சு சவுண்டு? வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக சொல்லியிருக்கிறோம், இப்படி ஒரு நோய் வரப்போகுது, பைபிள் சொல்லுது, கொள்ளை நோய் பரவப்போகுது, உலகம் முழுக்க ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வரலாற்றில் காணாத அளவுக்கு மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. இதே காரியம்தான் பைபிள் சொல்லுது. பூமி முழுக்க மரணம் வரும், ஒரு பட்டயம் வரும். இதை தியானிக்கணும்ல. சரி, தியானிக்க வேணாம், சொல்கிறோம், அதை கேட்கணும்ல. கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் பாஸ்டர், நானும் ஜார்ஜ் பாஸ்டர்லாம் பேசும்போது, கொரோனாவிலேருந்து உங்கள் வீடியோ பார்க்குறோம், கொரோனாவிலேருந்து வீடியோ பார்க்குறோன்னு. கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் வீடியோ போடுறோம். எப்பத்துலேருந்து? யூடியூப்பில் 2014 போடுறோம். கொரோனாவுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வரப்போகுதுன்னு. இப்படி ஒன்று வரப்போகுது. ஏன் நீங்கள் கொரோனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் சொல்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் நடக்காது, சும்மா அந்த ஆள் பயமுறுத்துறாரு. நிறைய ஊழியக்காரங்களே சொல்லி தெரிஞ்சாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இதெல்லாம் பயமுறுத்துறதெல்லாம் ஒரு ஊழியமா, இப்படி பண்ணி ஒரு ஊழியம் பண்ணணுமா அப்படின்னு நாங்கள் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க. சர்ச்சை 6 மாதம் சர்ச்சை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மட்டும் எங்கே போச்சு? அதை தானே முன்னாடியே ஆண்டவர் சொன்னார். ஆயத்தப்படுவதுக்கு தானே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எதுக்கு முன்னாடி சொல்கிறாரு? இப்போ முன்னாடி சொல்லும் போது நாங்கள் மாறு தட்டிக்கிறோமா? நாங்கள் சொன்னபடி நடந்தது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுடைய புக்கில் சகோதரர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறியது, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. நஷ்டம்.
சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். கொரோனாவில் என்னங்க ஆயத்தப்படுறது? கொரோனாவில் ஆண்டவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆயத்தப்பட்டிருந்தால், ஆயத்தம்னா என்ன? இந்த கொரோனா வந்தபோது உலகம் எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி சபையும் பாதிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் சபை பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறார். எகிப்தில் வாதை வரப்போகுது, அந்த வாதை இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிங்க, ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்க, அந்த வாதை உன் வீட்டுக்குள்ளே வராது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் ஏற்படுத்துகிறாரு? அதுக்கு காரணம் ஒன்று, அவங்களுக்கு அந்த வாதை வரக்கூடாதுன்ற அர்த்தம். இப்போ எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் கேரி தாற்றங்கரையில் இரு, காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கேன். ஏன் இதை சொல்கிறாரு? முன்னாடி அந்த பஞ்சத்தில் எலியா மாட்டக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நினிவேக்கு போக சொல்லி யாரை சொல்கிறாரு? யோனாவை சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு? அந்த ஜனங்கள் சாகக்கூடாது என்று சொல்லி. அதே தான் ஆண்டவர் இப்பயும் செய்கிறாரு, இப்போவும் சபையில் தான் செய்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? அதை சொல்கிறத நினிவே ஜனங்க ஒரு குரூப் இருக்குது, நோவா ஜனங்க ஒரு குரூப் இருக்குது. நோவா காலத்தில் 100-120 வருஷத்துக்கிட்ட நோவா பிரசங்கம் பண்ணாராமா, நீதியை பிரசங்கித்தவன் நோகா. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறாரு தெரியுமா? 1 பேதுருவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. அப்போ நோவா பிரசங்கத்துக்கு பண்ணியும் அழிய போது, ஜலப்பிரளயம் வருது, ஒரு பெரிய அழிவு வருது, செத்துறாதீங்க, பேழை இருக்குது வாங்கன்னு கூப்பிட்ட போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு வசனம் சொல்லுது. அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது, ஊழியக்காரங்கிட்டையும் இருக்குது. சொன்னால் மண்டையில் ஏற மாட்டேங்குது. எவ்வளோ ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார். உலகம் முழுக்க, இப்போ நாங்கள் சொன்னதை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அதாவது ஒன்று தீர்க்கதரிசி சொல்கிறத கேட்கணும், இல்லை கழுத சொல்கிறதையாவது கேட்கணும், இல்லையா? ரெண்டும் பிழையாமல் கேட்க மாட்டான். கர்த்தர் சொல்கிறாரு போகாதேன்னு, இவனுக்கு இல்லை அல்ல ஆண்டவரே, ஏன்னா ஆஃபரிங் நல்லா கொடுக்குற ஆண்டவரே பாலாக்கு, நீங்கள் யோசித்து பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவர். சார் போய் தொலை. இப்போ கழுதைகிட்ட சொல்கிறாரு, அவனை போவேணான்னு சொல்லு, நான் சொன்னால் தான் கேட்டு தொலைய மாட்டான், நீயாவது சொல்லு. ஒன்று பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்கு சொல்கிறாரு கேட்டு தொலையணும், இல்லை கேட்கல WHO சொல்கிறதையாவது கேட்கணும். ஒன்று நம்ம சொல்கிறத கேட்கணும், இல்லை கழுதை சொல்கிறத கேட்கணும். ரெண்டுத்துக்கும் செவிசாக்காத கூட்டம். அதனுடைய விளைவு என்ன? கொரோனா வந்தபோது எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ, எப்படி இஸ்ரவேலுக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சங்கார தூதன் ஒருத்தனும் அவன் வீட்டுக்குள்ளே வரல பாருங்க. ஆனால் இங்கே எல்லா சங்காரமும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. விசுவாசியும் பாதிக்கப்பட்டுச்சு, ஊழியக்காரனும் பாதிக்கப்பட்டான். வித்தியாசம் என்ன? நம்முடைய தேவனுக்கும் அவர்கள் தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்முடைய தேவன், இப்போ யோசித்து பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் சர்வே எடுத்தாங்க, முடித்த பிறகு ஆல் ஓவர் இந்தியா எடுத்தாங்க, எந்தெந்த பகுதியில் கொரோனா பாதிக்கப்பட்டுச்சு, யார் அதிக பாதிக்கப்பட்டாங்க, எந்த மக்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தாங்க. அப்படி இந்தியா முழுக்க எடுக்கும்போது அந்த சர்வேல ஒன்று சொல்லியிருக்கணும், எல்லா பகுதியும் பயங்கர பாதிப்புங்க, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பும் வரல, என்னானே தெரியலன்னு சொல்லியிருந்தா நீங்கள் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், சுவிசேஷம் தானாக போகும். அவர்கள் தேவன் பெரியவர், அவர்கள் பாதுகாத்து விட்டார்னு போயிருக்கும். இப்போ என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வாதை வரல, சங்கார தூதன் வரல. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் விடுதலை ஆகும் போது அநேக புறஜாதியாரும் அவரோடு கூட போனார்கள். ஏன் அவன் போனான் தெரியுமா? அவன் பார்த்தான், எகிப்து பெரிய வல்லரசு, பெரிய ராஜா, ஆசீர்வாத பட்டணம், ஆனால் இவன் தேவனை விட வனாந்தரத்துக்கு போறானே, இவன் தேவன் தான் பெரியவர், இவனை ஜீவனோடு கூட காப்பாற்றினார்னு பின்னாடியே வந்துட்டான். அந்த சுவிசேஷம் இந்தியாவில் கொரோனாவில் வந்திருக்கணும், இங்கே வரலையே. ஏன்? ஆண்டவர் தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னார். நாம் எதை படித்தோம்? கடைசி 20 வருஷம் கொரோனா வரதுக்கு கடைசி 20 வருஷமாக எதை படித்தோம்? இதை படிக்கவே இல்லை. படித்ததெல்லாம் என்ன? ஏசாயா தான். ஏசாயாவை கையில் பிடிச்சிக்கிட்டே நடந்தோம். வாலாகாமல் தலையாவாய் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், பர்வதங்கள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். இப்படி படித்து 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 எங்கெங்கெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குதோ தேடி 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 எடுக்கிறது. இதுக்கு பின்னாடி போகிறதே இல்லை, எரேமியா கிட்ட போகிறதே இல்லை, புலம்பல் பக்கம் போகிறதே இல்லை, பிரசங்கி வேண்டாம், நமக்கு தேவை ஏசாயா. கொஞ்சம் அப்படியே தாண்டி போனால் சங்கீதம், இந்த ஆளோடைய வாழ்க்கையை ஓட்டியாச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுவிசேஷம் நாளோடைய முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வெளிப்படுத்தின விசேஷம் பக்கம்லாம் வர்றதில்லை, வந்துச்சுன்னா வெறும் மிருகமாக வரும். அதனால் அந்த பக்கமே போகிறதில்ல. நம்மளுடைய தேவையெல்லாம் என்ன? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம், அப்படி அதுவும் அந்த 36ஆம் தேதி நைட்டு நீங்கள் அடிச்சுக்கிற அடிச்சல் இருக்குது வாக்கு தத்தத்துக்கு. ஏன் அப்படி அடிச்சுப்பிய?
அந்த 1ஆம் தேதி கொடுக்குற வாக்கு தத்தம் தான் வாக்கு தத்தமா? அது ஒன்று தான் உங்களுக்கு வாக்கு தத்தமா? யோசிச்சு பாருங்க. இப்போது 31ஆம் தேதி நைட்டு கொடுக்குறாங்களே, அது என்ன வாக்கு தத்தம்? வருஷ வாக்கு தத்தம். கரெக்ட் தானே? பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கொடுக்குறாங்களா, அது என்னது? மாத வாக்கு தத்தம். அப்போ இந்த வருஷ வாக்கு தத்தம் மாத வாக்கு தத்தத்துக்கு வராதா? அது வருஷ வாக்கு தத்தம், இது மாச வாக்கு தத்தம். டெய்லி காலில் ஃபோனில் வருது, அது என்னது? டெய்லி வாக்கு தத்தம். நீங்கள்லாம் வாக்கு தத்த ஃபோபியாக்கள், வாக்கு தத்த சைக்கோ. அப்படி சொல்லணும், சொல்ல மாட்டவங்கள நீங்கள் ரொம்ப நல்லவங்க. வாக்கு தத்தம் அப்படியே அப்பா. அதுவும் எல்லா சர்ச்சிலும் ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறோம் கேலண்டரை? அதை போட்டு எங்களுடைய சர்ச்சு பேரை நான் கொடுக்குறதில்ல, எங்களை என்ன சேர்த்துக்காதீங்க. நான் அந்த செலவெல்லாம் பண்ணுறதே இல்லை. என் மினிஸ்ட்ரியில் எனக்கு செலவே கிடையாது. நான் வாக்குத்தத்தம் போட மாட்டேன், அட்டை கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன். நான் போய் ஆஃபரிங் வாங்கிட்டு போயிடுவேன். நமக்கு செலவே கிடையாது. கவனிங்க, எதுக்கு உங்களுக்கு அந்த கேலண்டர் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க? அந்த சர்ச்சுக்காக நீங்கள் டெய்லி ஜோம் பண்ணுவீங்கன்னு, அதுக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் அந்த கேலண்டரை வாங்கி அடித்தடி பண்ணி வாங்கி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஆணியை மாட்டிவிட்டு வருஷம் ஃபுல்லாக ஜனவரியை மாற்றுறதே இல்லை. நீங்கள் எல்லாம் இப்போ பிப்ரவரி முடிய போதில்ல, பாதி விசுவாசி வீட்டுக்கு போங்க, அது ஜனவரிலே இருக்கும். அதை திருப்பி கூட மாட்டாது. பாஸ்டர் வந்து கேட்பார், இந்த மாதம் மீட்டிங் இருக்குது சிஸ்டர், கேலண்டரை பார்த்தா ஜனவரிலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பரபரப்பாக மாற்றுறது. அப்புறம் எதுக்கு கேலண்டர் வாங்குவீங்க? அங்கே ஒரு கேலண்டர் வாங்குறீங்க, 10க்கு எவாஞ்சலிஸ்டுகள் கேலண்டர் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. இது 10க்கு துணி கடைக்கு போனால் கேலண்டர் கொடுங்க கேலண்டர் கொடுங்க கேலண்டர் கொடுங்க, அங்கே வேறு கேலண்டருக்கு அடிச்சுக்கிறது. இத்தனை கேலண்டரை வாங்கி மாட்டி என்ன பண்ணுறிய? சுற்றி கேலண்டரை மாட்டிட்டு நடுவில் படுத்து கிடக்குறிய. என்னதான் பண்ணுவிய? இவ்வளோ வாக்கு தத்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 அட்டைக்கு நடுவில் இருக்கிற மொத்த வாக்கு தத்தமும் நமக்காக தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இது அந்தந்த நேரத்தில் 365 நாளும் வேலை செய்யும். ஏற்ற சமயத்தில் வார்த்தையை கொடுக்குற அவரை மாதிரி ஒரு தேவன் வேற ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீங்கள் 1ஆம் தேதி அப்படியே, அதாவது ஜோசியத்தை விட மோசமாக்கியிருக்கீங்க வாக்கு தத்தத்தை. அதுவும் வீட்டுக்கு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் அந்த பக்க வழியாக ஒரு தீர்க்கதரிசி வருவாங்க. சர்ச்சிலேருந்து வர்றது வேறு, அவங்க வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, அது வேறு. பக்க வழியாக நீங்களாம் 2 தீர்க்கதரிசி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. அவங்கெல்லாம் அப்படியே கேலண்டரை தூக்கிட்டு வருவாங்க. சோத்திரம் பிரதர், பிரைஸ் தி லார்ட், ஹாப்பி நியூ இயர். அவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் வேறு கொடுப்பாரு. அதையும் வந்து நின்றுக்கிட்டு அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதையும் அதில் ஒரு திருப்தி. இவ்வளோ வாங்கினீங்களே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாராவது 2020 சொன்னாங்களா உங்களுக்கு? ஜனவரி மாதம் சொன்னாங்களா? டிசம்பர் மாதமே கொரோனா வந்துருச்சு சைனாவில். 2019 டிசம்பரில் கொரோனா வந்து 2020 ஜனவரி அன்றைக்கி யாராவது சொன்னாங்களா? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆள் இப்படி ஒன்று நடக்க போகுது, லாக்டவுன் வரப்போகுது சொல்லியிருந்தால் முன்னாடியே சுதாரிப்பாக இருந்திருப்போம்ல? யாராவது சொன்னாங்க? நீங்கள் கடந்த 20 வருஷமாக வரக்கூடிய எந்த ஒரு வாதைகளுக்கும் ஆயத்தமே ஆகலை. ஆகாதனுடைய விளைவு நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள். புறஜாதியாருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதான் நடந்துச்சு. புறஜாதியார் பார்த்து சொல்லியிருக்கணும் நம்மளை பார்த்து. 2வது, நீங்கள் ஆயத்தமாக இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2020 23 மே மாதம் வரைக்கும் கொரோனா லாக்டவுன் உலகம் முழுக்க. நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க. அந்த காலகட்டத்தில் இன்ன வரைக்குமே மருந்து கிடையாது. இப்போவும் கொரோனாக்கு என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. வேக்சின் தான் இருக்குது. அந்த வேக்சின் கூட தடுப்பூசி வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய க்யூர் பண்ணுற மெடிசன் கிடையாது நம்மக்கிட்ட. இப்போ கவனிங்க, இந்த மருந்து இல்லாதனால லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க, கோடிக்கணக்கில் செத்து போனாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? இதற்கான மருந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, சபைக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதான் வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இந்த தழும்பு, இப்போ கொரோனா வந்து ஒரு குவாரண்டைன் வியாதி, யாரையும் வெளியே வர வேணாம்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இயேசு காலத்தில் இருந்துச்சு. என்ன வியாதி? லெப்ரசி. ஊருக்குள்ளே வரக்கூடாது சொன்னான், யாரையும் தொடக்கூடாது, யாரும் கிட்ட வரக்கூடாது, தொட்டா பரவும். அவன் தெரியாமல் சொன்னான். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த குவாரண்டைன் வியாதியை சுகமாக்கின இயேசுவின் நாமம் இந்த குவாரண்டைன் வியாதியும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து தான். இங்கிலீஷில் பேனேஷியாம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் ஒரு மெடிசன். பேனேஷியா நம்மக்கிட்ட தான் இருக்குது. அத்தனைக்கும் ஒரே மெடிசன், இயேசு கிறிஸ்துவின் நாமம்.